ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன். நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில் இனிமே நல்லது நடப்பதை யாராலுமே தடுக்க முடியாது. 7 8 6ங்கிற இந்த எண்ணை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் இப்போது என்னென்ன அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். நீயும் கவனமாக கேட்டு அதன்படி வாழ்க்கையை அமைச்சுக்கோ என் செல்வமே. வாழ வேண்டிய காலத்தில் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இப்போ நீ உனக்காக வாழணும்னு நினைக்கும்போது, உனக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது என்ன வாழ்க்கையில் இருக்குன்ற கேள்வி உனக்குள்ளேயே வருகிறதல்லவா? போதும், இத்தனை நாளாக நீ மற்றவங்களுக்காக பார்த்ததும் மற்றவங்களுக்காக யோசித்ததும் எல்லாமே போதும். இனி உனக்காக உன்னுடைய விருப்பத்துக்காக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருந்திடு என் செல்வமே. நீ சந்தோஷத்தில் இருக்கும்போது, நீ நல்லா வசதியாக இருக்கும்போது, உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும்போது உன்னை தேடி பல பேர் வருவாங்க. ஆனால் உன்கிட்ட எதுவுமே இல்லாத போதும், உனக்கு வருமானம் இல்லாத போதும், நீ கஷ்டத்துலையும் கவலையிலையும் சோகத்திலையும் இருக்கும்போதும் எல்லாத்தையுமே நீ தனியாகத்தான் அனுபவிக்க வேண்டும். இப்போதாவது இந்த உலகத்தையும் வாழ்க்கையும் புரிஞ்சுக்கோ. உன்னுடைய உண்மையான அன்பை இழந்த மனிதர்கள் நிச்சயமாக யார்கிட்டையாவது போய் அடி வாங்கி ஏமாந்து நீதான் உண்மையான அன்போடு இருந்தன்ற புரிதலோட மறுபடியும் உன்னை தேடி வரும்படி இந்த கருப்பசாமி செய்ய தான் போகிறேன். வாழ்க்கையில் நீ நல்லவங்க நம்பினவங்களும் உண்மையான உறவுகள்னு நினச்சவங்களும் உன்னை விட்டு போயிட்டு மறுபடியும் உன்னை தேடி வந்தாங்கன்னா ஒருபோது மறுபடியும் அவங்கள வாழ்க்கையில் சேர்த்துக்க வேணாம். ஏன்னா அவங்க எப்போ உன்னை விட்டு போனாங்களோ அப்போதே பொய்யான உறவுகள்னு தெரிஞ்சிடுச்சு அல்லவா? பொய்யாய் பேசி பொய்யாய் நடிக்கும் மனிதர்கள் மறுபடியும் உன்னை தேடி உன் கூடவே இருக்கணும்னு நினச்சி வரும்போது அவர்கள் வார்த்தைகளில் மட்டும்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனசில் அதே அழுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு முறை உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் தேடி வந்தாங்கன்னா நல்லா யோசித்து அவங்கள கூட வச்சுக்கலாமா வேணாமான்னு சரியாக முடிவெடு. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுகும்போது யாரும் உன்னை தூக்கி விட வரமாட்டாங்க. ஆனால் நீ நிமிர்ந்து நல்லா நடந்தீன்னா உன் காலை தடுக்கி விடுறதுக்கு பல பேர் வருவாங்க. அதனால் நீ தான் ரொம்ப கவனமாக இருக்கும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசும் வார்த்தைகள் சிலது இன்பத்தை கொடுக்கும், சில வார்த்தைகள் துன்பத்தை கொடுக்கும். சில பேருடைய வார்த்தைகள் உனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஆனால் ஒரு சிலரது வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையவே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ளவங்க கூடவே இருந்து நீ அவர்கள் நம்பிக்கைக்கு உரிய விதத்தில் நடந்துக்கோ என் செல்லமே. இங்கே இருக்க யாருமே மனசார சிரிக்கிறவங்க கிடையாது. நீ பாட்டுக்கு நல்லா வாழ்கிறவங்களையும் அதிகமாக சிரிக்கிறவங்களையும் பார்த்து இவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவங்கள போல வாழ்க்கை நமக்கு அமையலைன்னு யோசிக்கிற. ஒவ்வொருத்தருடைய புன்னகைக்கு பின்னும் சுமக்க முடியாத வலியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிஞ்சு கிடக்குதுன்னு உனக்கு தெரியாதா என் செல்லமே? புயலும் கோபமும் ரெண்டுமே ஒன்று தான். புயல் வீசும்போது எது எது எங்கே பறந்து போச்சு, எது விழுந்துச்சு, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் சட்டுன்னு புரியாது. அதே போலதான் ஒரு மனிதன் கோபப்படும் போதும் அவன் என்ன பேசுனா, எதிரில் இருக்கவங்க மேலே என்ன வார்த்தைகளை அள்ளி வீசினான்னு யாருக்கும் தெரியாது. புயலும் கோபமும் அடங்கின பிறகுதான் அதனால் என்னென்ன விளைவுகள் நடந்தது, என்னென்ன சேதம் நடந்ததுன்னு எல்லாராலும் உணர முடியும். அவ்வளவு மோசமான கோபத்தை நீ உனக்குள்ள வச்சுக்காம எப்போவுமே எல்லார்கிட்டையும் பொறுமையாக பேச கற்றுக்கோ. உனக்கு எதிராக இருப்பவர்களெல்லாம் எதிரியும் கிடையாது, உன் கூடவே இருப்பவர்களெல்லாம் உறவுகளும் கிடையாது. காலமும் சில சூழ்நிலைகளும் மாறும்போது தான் யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மை தெரிய வரும். நீ வாழும் காலம் வரைக்கும் நீ யாரையும் வெறுக்க வேணாம். நீ வாழ்ந்து முடிந்தாலும் கூட உன்னை எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. தப்பே செய்யாமல் யாராவது உன்னை பற்றி தவறாக பேசும்போது அவங்க கிட்ட போய் நீ உன்னை நியாயப்படுத்தி பேச வேணாம். ஏன்னா
நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்குமே கூட அவர்கள் ஒரு பொய்யான கதையை தான் உருவாக்குவாங்க. அதனால யார்கிட்டையும் போய் நீ எந்த நியாயத்தையும் விளக்கத்தையும் கேட்காம நீயாகவே இருந்துவிடு. உன்னை பற்றி குறை சொல்கிறவங்க இனிமே இந்த பூமியில் 100 வருஷம் வாழ போகிறதில்ல. நீ மட்டும் இன்னும் 100 வருஷமாக இருக்க போகிற. அதனால் உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் எதுக்கும் காது கொடுத்து கேட்காம கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ்ந்துட்டு போ. உன்னுடைய குடும்பங்கிறது நான் உனக்காகவே பூமியில் ஏற்பாடு செஞ்சிருக்க சொர்க்கம். இந்த சொர்க்கமான குடும்ப வாழ்க்கையில் அன்போடும் மகிழ்ச்சியோடும் பாசத்தோடும் பக்குவத்தோடும் வாழ கற்றுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ கோபப்படவோ ஆத்திரப்படவோ கூடாது. நீ கோபப்பட ஆரம்பிக்கும் போது அது முட்டாள்தனமாக ஆரம்பித்து கோபம் முடிஞ்சு போகும்போது வருத்தத்தில் முடிஞ்சு போயிடும். நீ கோபப்பட்டினா உன் எதிரி தான் ஜெயிப்பாங்கிறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ.